Hi friends, welcome to Sanmitra YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் ஐட்டம் என்னன்னா மேங்கோ கேசரி. அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ரவை 1 கப், அதுக்கப்புறம் நெய் 1 கப், ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சை ஒரு 10 எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம், கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்துக்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அப்புறம் நம்ம இந்த முந்திரி திராட்சையை அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டோம். முந்திரி திராட்சை ஜஸ்ட் ஃப்ரை ஆனால் போதுங்க. அதை திராட்சை ஒரு மாதிரி உப்பி வரும். அது உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம். ஏன்னா இல்லைன்னா கொஞ்ச நேரம் விட்டாலும் கருகிடும். திராட்சை கருகிட்டு அப்புறம் நம்ம கேசரிக்கு டேஸ்டாக இருக்காது. இப்போ அதே எண்ணெயில் நம்ம ரவையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சை முந்திரியும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா திராட்சை உங்களுக்கு உப்பி வந்தது தெரியும். இப்போ அதுலேயே நீங்கள் ரவையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ரவை ரோஸ்ட் ஆனால் போதும். இது ஏற்கனவே ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான், நம்ம சும்மா ஜஸ்ட் சூடு பண்ணால் போதும். இப்போ நம்ம ரவை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இந்த மாம்பழம் இருக்கு இல்லைங்களா, இதை தோலை சீவிட்டு உள்ள இருக்க அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம எடுத்து மிக்சியில அரைச்சிக்கலாம். நான் இதை தோல் சீவிட்டு உங்களுக்கு அரைச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவையை எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம 1 கப் ரவை போட்டதுனால 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போதான் கேசரி கொஞ்சம் நல்ல நமக்கு தலை வரும். நம்ம தண்ணி நான் 2.25 கப் எடுத்திருக்கேன் தண்ணி. இப்போ அந்த தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழத்தை நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு எப்பவுமே சால்ட் ஆட் பண்ணாதான் அந்த ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸை நல்லா ஃபுல்லாக சேமில் வச்சுக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படியே கொட்டி விடுங்க. கொட்டிட்டு உடனே கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சிரும். ரவை ஃபுல்லாத்தையும் அதில் கொட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு 1 கப் சர்க்கரை. நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் 3/4 கப் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். அந்த சர்க்கரையை அந்த ரவையில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா கலக்கலாம். ரவை கொட்டினதுக்கப்புறம் சர்க்கரை கொட்டினதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் இலகி வரும். அப்புறம் சரியாயிடும். கேசரி பதக்கு இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே லைட்டாக தவிர இதை கடைசியாக நம்ம மாம்பழத்தை சேர்த்துட்டு அப்புறம் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரூட்ஸை வச்சு பைனாப்பிள் வச்சு கேசரி பார்த்துருப்பீங்க. இது டிஃப்ரெண்ட்டாக மாம்பழத்தை வச்சு செஞ்சுருக்கேன். கேசரி சாப்பிட்றதுக்கும் மாம்பழ டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம வெறும் மாம்பழத்தை மட்டும் அதை போட்டு அந்த கலரில் தான் நம்ம போய் கேசரி செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுக்கிங்களா, அந்த மாம்பழம் இதில் போட்டுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி நல்லா மாம்பழத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா 1 கப் நெய், அந்த நெய்யை அதில் நல்லா ஊற்றிடுங்க. இப்போ அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முந்திரி திராட்சை கொட்டிடுங்க. இப்போ நம்ம மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நெய் ஜாஸ்தி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். இதை ஆற விட்டுட்டு நீங்க கப்ல வச்சு சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம், இல்லை பிளேட்ல கியூப் போட்டு பீஸ் போட்டு சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேங்கோ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி பவர் இருக்குது. அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஐக்கு ரொம்ப நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும். அது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இல்லைங்களா? எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் மாம்பழத்தோட கலரில் வச்சு இது செஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.